அம்மா தொகுதியில மகன் போட்டிடுறாரு. இந்த முறை ஜெயிப்பாரா? போன முறையே ஸ்மிருதி இரானிகிட்ட தோத்துட்டாரு. ரேபரேலிக்கு போய் ஜெயிக்கவா போறாருன்னு ராகுல் காந்தியை நோக்கி பல விமர்சனங்கள் வந்தது. ஆனா, இந்த முறை ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில ஜெயிக்க போறாருன்னு கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகியிருக்கு. ராகுல் காந்தியை பொறுத்தவரைக்கும் 2004ல இருந்து அவர் எலெக்ஷன்ல நிக்க ஆரம்பிச்சாரு. முதல் முறையா 2004ல அமேதி தொகுதியில போட்டிட்டாரு. அதன் பிறகு 2009, 2014, 2019 வரைக்கும் தொடர்ந்து 4 முறையும் அமேதி தொகுதியில் அவர் போட்டிட்டாரு. ஆனா 2019ல முதல் முறையா தேர்தலில் ஒரு தோல்வியை சந்திச்சாரு. ஸ்மிருதி இரானிக்கு எதிராக அமேதி தொகுதியில் போட்டிட்டு. ஆனா அதே நேரத்தில் 2019ல கேரளாவின் வயநாடு தொகுதியிலையும் ராகுல் காந்தி போட்டிட்டு இருந்தாரு. அங்க ஜெயிச்சு அவர் பாராளுமன்றத்துக்கு போனாரு. இந்த முறை தன்னுடைய அமேதி தொகுதியிலிருந்து ரேபரேலி தொகுதிக்கு அவர் மாறி இருக்காரு. இந்த 2 தொகுதிகளுமே காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ராகுல் காந்தி எந்த தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படிங்கிறது கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார்னு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த தேர்தலெல்லாம் முடிஞ்சு ரேபரேலிக்கும் அமேதி தொகுதிக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படுவதற்கு கடைசி நாள் அன்னைக்கு தான் ராகுல் காந்தி ரேபரேலியில் போட்டியிட போறாருன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அமேதியில் நிற்பாரா இல்லையா அப்படிங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக இருந்தது. ஆனால் அமேதியிலிருந்து ரேபரேலி தொகுதிக்கு ராகுல் காந்தி போனதை ஸ்மிருதி இரானி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. போன முறை நான் அவரை தோக்கடித்தேன், அதனால் பயந்து இந்த முறை ரேபரேலி தொகுதிக்கு போயிட்டாருன்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன சொன்னாங்கன்னா, ரேபரேலி மட்டும் இல்லை, அமேதியும் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டை தான். அங்கே ராகுல் காந்தி வந்து நின்று ஜெயிக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு சாதாரண காங்கிரஸ் வேட்பாளரை நிற்க வச்சியே நாங்கள் இந்த முறை ஸ்மிருதி இரானியை தோக்கடிச்சு காமிக்கிறோம் பாருங்கன்னு சொன்னாங்க. அது காங்கிரஸ் கட்சியினுடைய வெர்ஷனாக இருந்துச்சு. ரேபரேலியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 1952 தொடர்ந்து அவங்களே தான் போட்டிடுறாங்க. அதுவும் காந்தி குடும்பத்தினுடைய கோட்டையாகவே இருக்கு. 1952ல முதல் முறையா ஃபெரோஸ் காந்தி அந்த தொகுதியில் போட்டிட்டாரு. அதன் பிறகு 1967 இருந்து 1977 வரைக்கும் இந்திரா காந்தி ரேபரேலி தொகுதியை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. 1977ல நடைபெற்ற தேர்தலில் இந்திரா காந்தி தோல்வி அடைந்தாங்க. அந்த நேரத்தில் ஜனதா கட்சியை சேர்ந்த ராஜ் நரைன் அப்படிங்கிறவர் அந்த தொகுதியில் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறமா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராஜீவ் காந்தி உள்ளிட்ட பல தலைவர்கள் இதே தொகுதியில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காங்க. 1996லையும் 1998லையும் காங்கிரஸ் கட்சி ரேபரேலி தொகுதியில் தோல்வி அடைந்தது. இந்த 2 தேர்தல்களிலும் காந்தி குடும்பத்தை சேராத வேறு ஒருவரை காங்கிரஸ் வேட்பாளராக நிறுத்தியிருந்தது. அதனால் இந்த 2 தேர்தல்களிலும் தோல்வியை தழுவினாங்க. 1999ல முதல் முறையாக சோனியா காந்தி லோக்சபா தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்படி அவங்க தேர்வு செய்தது அமேதி தொகுதி. முதல் முறை அந்த தொகுதியில் அவங்க போட்டிட்டு ஜெயிச்ச பிறகு அமேதியை விட்டுட்டு அதன் பிறகு நடந்த 2004 நாடாளுமன்ற தேர்தலுக்கு ரேபரேலி தொகுதிக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அமேதி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டிட்டாரு. அமேதியில் போட்டிட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் ரேபரேலிக்கு வந்த சோனியா காந்தி தொடர்ந்து 2004, 2009, 2014, 2019 எல்லா தேர்தல்களையும் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 2019ல் ராகுல் காந்தி தோல்வி அடைந்திருந்தாலும் யூபியில் பாஜக பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருந்தாலும் ஒரே ஒரு தொகுதியில் பாஜக தோல்வி தழுவி இருந்தது. அது சோனியா காந்தி போட்டியிட்ட ரேபரேலி தொகுதி தான். சோனியாவை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வி அடைந்த தினேஷ் பிரதாப் சிங் தான் இந்த முறை ராகுல் காந்தியை எதிர்த்து நிற்கிறாரு அதே ரேபரேலி தொகுதியில். இந்த தொகுதியில் ராகுல் காந்தி அதிக நாட்களை செலவிட்டதை விட பிரியங்கா காந்தி தான் கடுமையான பிரச்சாரங்களை முன் வச்சாங்க. அவங்க டோர் டு டோர் கேம்பெயினாக இருக்கட்டும், தெருமுனை பிரச்சாரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவே வலிமையாக இருந்துச்சுன்னு அங்கே செய்தி சேகரித்த செய்தியாளர்கள் சொன்னாங்க. பிரியங்காவோட பிரச்சாரத்தினாலேயே ராகுல் காந்தி அங்கே கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களும் களத்தில் இருந்ததுனால ராகுல் காந்தி இந்த முறை வெற்றி பெறுவது உறுதியான ஒரு விஷயம், எந்த ஒரு டவுட்டுமே இல்லைன்னு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சொல்கிறாங்க. அதே போல் அரசியல் பார்வையாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து ராகுல் காந்தி மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த முறையும் 2 தொகுதிகளில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார். ஒன்று வயநாடு தொகுதி, மற்றொன்று ரேபரேலி தொகுதி. 2 தொகுதியில் ஒருவேளை அவர் ஜெயிச்சா கண்டிப்பாக ரேபரேலியை விட்டுட்டு வயநாடுக்கு தான் எம்பியாக இருப்பார். இந்த தொகுதி மக்கள் அவங்களுக்கு தொடர்ந்து ஓட்டு போட்டாலும் கூட ராகுல் காந்தி ஒரு சந்தர்ப்பவாதியாக மாறி இந்த தொகுதி மக்களை கைவிட்டுருவார் அப்படிங்கிற பிரச்சாரத்தையும் முன்வைக்கிறாங்க. ஆனால் காங்கிரஸ் கோட்டையாக இருக்கக்கூடிய ரேபரேலியில் ராகுல் காந்தி போட்டியிடுவது கிட்டத்தட்ட போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ராகுல் காந்திக்கு அது உறுதி செய்யப்பட்ட வெற்றியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. சோனியா காந்தியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வயது முதிர்ச்சி காரணமாக இந்த முறை மக்களவைத் தேர்தலில் அவங்க போட்டியிடலை. நேரடியாக ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஒருவேளை ரேபரேலி தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற பிறகு ராகுல் காந்தி ராஜினாமா செய்வதாக இருந்தால் அதன் பிறகு வரப்போகிற இடைத்தேர்தலில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் தொடர்ந்து ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா பிரச்சாரம் பண்ணுறாங்க. சோனியா காந்தி எம்பியாக இருக்கும் போதே ரேபரேலியில் இருக்கக்கூடிய மூலை முடுக்குகளிலெல்லாம் எல்லா ஊர்களிலும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க பிரியங்கா காந்தி. அந்த வகையில் அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பிரியங்கா காந்தி வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் இடைத்தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெறுவார்னு சொல்கிறாங்க.
ஓவராலா பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய நட்சத்திர தொகுதிகளில் தவிர்க்க முடியாத ஒரு தொகுதியாக ரேபரேலி மாறி இருக்கிறது. இந்த தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.